அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாக எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்லருள் மழை பொழிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினான், தரையில் உள்ள நீரை பூமி இழுத்து கொண்டு விட்டால் உங்களுக்கு பொங்கி வரும் நீரை கொண்டு வருவன் யார் என்று நீர் கேட்பீராக யா நபியே என்று கேட்டிருந்தான். அல்ஹம்துலில்லாஹ், நேற்றைய தினம் சூரத்துல் தபாரக் ஓதினோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் யௌமுல் கியாமா, மறுமை நாள். அல்ஹம்துலில்லாஹ், நான் காலையில் யாசின் ஓதுகின்றேன், இரவிலே ஆயத்து குர்சி ஓதுகிறேன், லில்லாஹி மாஃபி ஸமாவாத்தி ஓதுகிறேன், அலிஃப் லாம் மீம் ஓதுகிறேன், ஹுவல்லா வல்லதி சூரத்துல் அஸர் ஓதுகின்றேன். எனக்கு திருக்குரானில் பாடங்கள் ஓதினாலும் எனக்கு ரொம்ப பிடித்த அத்தியாயம் என்று சொன்னால் மறுமை நாள். ஏனென்று சொன்னால் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குரானிலே நிறைய இடங்களில் மறுமை நாளை பற்றி சொல்கின்றான். மரணத்துக்கு பின் உள்ள மனிதனுடைய வேதனை பற்றி சொல்கின்றான். இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய இடத்தில் எல்லா வகையிலும் சொல்கின்றான். எல்லா ஆயத்தும் பிடித்தாலும் எனக்கு சூரத்துல் கியாமா மறுமை நாள் என்பது எனக்கு ரொம்பவும் எனக்கு பிடிக்கக்கூடிய அத்தியாயமாக இருக்கிறது. 75 340 உள்ளது. இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளை சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் கியாமா என்னும் அத்தியாயத்தை நாம் தமிழ் தர்ஜமாவை பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துவா ஒப்புக்கொள்ளப்படும் நேரம் 15. 1 ஜிம்மாவுடைய நாள், 2 மழை பெய்யும் நேரம், 3 ஹதீஸ் திக்ர் மஜ்லிஸில் உள்ளவர்கள் கேட்கும் துவா, 4 பாங்கு காமத் இடைப்பட்ட நேரம், 5 ஃபஜ்ர் இருந்து இஸ்ராக் வரை, 6 தஹஜ்ஜுடைய நேரம், 7 திருக்குரான் ஓதும் நேரம், 8 நோன்பு திறக்கும் நேரம், நோன்பு வைக்கும் சகர் நேரம், 9 ஒவ்வொரு நல்ல அமல்களுக்கு பின்னர் கேட்கும் துவா, 10 ஜம்ஜம் நீர் அருந்தும் நேரம், 11 மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரம், 12 ரமலான் கடைசி 10, 21, 23, 25, 27, 29 இதில் ஒரு இரவில் கேட்கும் துவா கபூலாக்கப்படும். 13 அரஃபா நாளில் துல்ஹஜ் 9ஆம் நாள். 14 ரமலான் மாதம் இரவு பகல் எல்லா நேரமும். 15 பரல் தொழுகைக்கு பின் கேட்கப்படும் துவா. இந்த 15 துவா ஒப்புக்கொள்ளப்படும் நேரம் என்று நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்பொழுது நாம் சூரத்துல் கியாமா என்ற அத்தியாயத்துக்கு வந்து விடுவோம். சூரத்துல் கியாமா மறுமை நாள். வசனம் 75 1 40 வரை. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மறுமை நாளை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன். வழிபாட்டில் மனிதன் குறைவு செய்துவிட்டதை பற்றி மிக நிந்தித்து கொண்டிருக்கும் ஆன்மாவை கொண்டும் நான் சத்தியம் செய்கிறேன். மனிதன் இறப்பெய்து மண்ணோடு மண்ணாக மக்கி போன பின்னர் அவனுடைய எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்கவே மாட்டோம் என்று எண்ணுகின்றானா? ஆம், அவனுடைய விரல்களின் நுனிகளை முன்பிருந்தது போல் இணைத்து சரிபடித்து செவ்வையாக்க நாம் ஆற்றல் உடையோராக இருக்கிறோம். மாறாக மனிதன் தன் எதிர்காலத்திலும் பாவத்தில் இருந்து விலகிவிடாது பாவம் செய்யவே நாடுகிறான். மறுமை நாள் எப்பொழுது வரும், மறுமை நாள் எப்பொழுது வரும் என அதிசயமாக அவன் கேட்கிறான். அந்நாளில் அமளிகளை கண்டு திடுக்கிட்டு
பார்வை நிலை குத்திவிடப்பட்டால், அந்நாளில் அமளிகளைக் கண்டு திடுக்கிட்டு பார்வை நிலை குத்திவிட்டால், சந்திரனும் ஒளி இழந்து விடுமானால் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக்கப்பட்டு விடும். ஆனால் அந்நாளில் எங்கு விருண்டோடுவது, எங்கு விருண்டோடுவது என மனிதன் கூறுவான். இல்லை இல்லை, தப்ப இடமில்லை. அந்நாளில் அனைவரின் தங்குமிடமும் உமது இரட்சகனிடத்திலாகும். மனிதன் அவன் முற்படுத்தி வைத்ததையும் அவன் பிற்படுத்தி வைத்ததையும் பற்றி அந்நாளில் அறிவிக்கப்படுவான். ஏன்? மனிதன் தன் மீது பார்வையுடையனாக தன் செயல்களுக்கு சாட்சியாக இருப்பான். ஆகவே தன் குற்றங்களை மறைக்க அவன் தன் புகழ்களை போட்ட போதிலும் சரியே, அவை அங்கீகரிக்கப்பட மாட்டான். நபியே, வஹி மூலம் அறிவிக்கப்படுபவை தவறிவிடுமோ என பயந்து அதற்காக நீர் அவசரப்பட்டு விடும். நபியே, வஹி மூலம் அறிவிக்கப்படுபவை தவறிவிடுமோ என பயந்து அதற்காக நீர் அவசரப்பட்டு உம் நாவை அசைக்காதீர். உம் உள்ளத்தால் அதை ஒன்று சேர்ப்பதும் உமது நாவால் அதனை ஓதச் செய்வதும் நிச்சயமாக நம்மீது கடமையாகும். ஆகவே ஜிப்ரீல் மூலம் அதனை நாம் உமக்கு ஓதுவோமேயானால் ஓதப்படும் அதனை ஓதுதலை நீர் பின்பற்றி தொடர்ந்து ஓதுவீராக. பின்னர் நிச்சயமாக அதனை தெளிவு செய்வது நம்மீதான கடமையாகும். ஏன் இல்லை? பின்னர் மனிதர்களே அவசரமானதை இம்மையை விரும்புகிறீர்கள், அன்றியும் மறுமையை விட்டு விடுகிறீர்கள். அந்த நாளில் சிலருடைய முகங்கள் சந்தோஷத்தால் மலர்ச்சியாவையாக இருக்கும். சிலருடைய முகங்கள் சந்தோஷத்தால் மலர்ச்சியானவையாக இருக்கும். அவை தங்கள் இரட்சகன் நோக்கி கொண்டிருக்கும். இன்னும் அந்த நாளில் சிலருடைய முகங்கள் துக்கத்தால் கருத்து சோகமானவையாக இருக்கும். முதுகுகளை முறித்துவிடும் பேராபத்து தங்களுக்கு உண்டாக்கப்படும் என்று அவை உறுதி கொண்டிருக்கும். மறுமை நாள் வெகு தூரமென நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே, அவ்வாறல்ல. இதோ அதன் தொடக்கமான மரண வேளையில் அவனது உயிர் தொண்டைக்குழியை அடைத்து விட்டால் இதோ அவன் தொடக்கமான மரண வேளையில் அவனது உயிர் தொண்டைக்குழியை அடைத்து விட்டால் மந்திரிப்பவன் எவன் என்று கேட்கப்படுகிறது. ஆனால் அவனோ நிச்சயமாக இதுதான் தன்னுடைய பிரிவுக்குரிய காலம் என்பதை உறுதியாக அறிந்து கொள்கிறான். இன்னும் அவனுடைய கெண்டைக்காலோடு பின்னிக்கொள்ளும் அந்த நாளில் இழுத்துச் செல்லப்படுதல் இரட்சகனின்பால் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அவனின் தூதரையும் அவன் உண்மையாக்கவில்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அவனின் தூதரையும் அவன் உண்மையாக்கவில்லை. அவன் இரட்சகனின் தொலைவும் இல்லை. எனினும் அவன் பொய்யாக்கி புறக்கணித்து விட்டான். பின் தன் குடும்பத்தாரிடம் அகம்பாவம் கொண்டான். கொண்டவனாக சென்று விட்டான். மனிதனே, உன்னை அழிக்கக்கூடியது நெருங்கிவிட்டது. பின்னரும் அழிக்கக்கூடியது நெருங்கிவிட்டது. பின்னும் உன்னை அழிக்கக்கூடியது நெருங்கிவிட்டது. எத்தகைய கேள்விகளுக்கு கேட்கப்படாமல் வீணாக விடப்பட்டு விடுவான் என்று மனிதன் எண்ணிக்கொண்டானா? கர்ப்பத்தில் செலுத்தப்படும் ஓர் இந்திரிய துளியாக அவன் இருக்கவில்லையா? பின்னர் அட்டைப்பூச்சி போன்று ஒட்டி கொண்டிருக்கும் இரத்த கட்டியாக இருந்தான்.
பின்னரை அவன் படைத்து பின்னர் செவ்வையாக்கி வைத்தான். பின்னர் மனிதனாகிய அவன் அவனிலிருந்து ஆண் பெண் என்ற இரு வகையை ஆக்கினான். இவ்வாறு செய்த அவன் மரணித்தோரை உயிர்ப்பிக்க ஆற்றல் உடையவனாக இல்லையா? இவ்வாறு செய்த அவன் மரணித்தோரை உயிர்ப்பிக்க ஆற்றல் உடையவனாக இல்லையா? அல் கியாமா 75வது அத்தியாயத்தில் 1-40 வரை உள்ளது பேசியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் தமிழ் தர்ஜமையை பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் திருக்குரானில் எனக்கு ரொம்பவும் பிடித்த அத்தியாயம் இந்த அல் கியாமா என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நாளைய தினம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுடைய தாவா செய்தார்கள். உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம், உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்பவர்களுக்கு தாவா செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது நடந்த நிகழ்ச்சி என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் அபஸா என்கிற அத்தியாயத்தில் நாளை இன்ஷா அல்லாஹ் பேசலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜ் என்னும் விண்ணுலக பயணத்தின் போது மேற்கொண்ட போது சொர்க்கத்தின் வாசலிலே ஒரு வாசகத்தை கண்டார்கள். அதில் தர்மம் செய்தால் என்ன நன்மை, பிறருக்கு கடன் செய்தால் என்ன நன்மை என்பதையும் இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியில் வைத்து அடுத்து அவர் கடுகெடுத்தார் புறக்கணித்தார் என்ற சூரத்துல் அபஸா என்ற அத்தியாயத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை பேசலாம். உங்களிலிருந்து விடைபெறுவது எம்எஸ் ஜீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.